அஸ்ஸலாமு அலைக்கும். பெங்களூர் ஸ்டைல் எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து நான் 1/4 kg கத்திரிக்காயில் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒரு குக்கரை ஹீட் பண்ணி ஆயில் வந்து ஒரு 75 ml வந்து ஊற்றிக்கிடுவோம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக வெந்தயம், 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. 2 நிமிஷத்துக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகப்பொடி. மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ எல்லா கத்திரிக்காயும் இதில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை எண்ணெயில் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். 1/4 kg நல்லா பழமாக உள்ள தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதில் சேர்த்துக்கிடுவோம். அரை லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு 2 விசில் வச்சு நல்லா வேக வச்சுக்கிடுவோம். காயை நல்லா 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கா. எவ்வளோ சூப்பராக நல்லா காய் வெந்து வந்துருக்கு பாருங்கள். அவ்வளோதான், பெங்களூர் ஸ்டைல் எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பிரியாணியோட தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இது போல் சுவையான சமையல் வீடியோஸ் பார்க்கணும்னா பெங்களூரி நெல்லரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.